ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லீகல் லேயர் சர்டிஃபிகேட், அதாவது வாரிசு சான்றிதழை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வாரிசு சான்றிதழ்னால் என்ன, அதை எங்கே வாங்கணும் அண்ட் அதை எப்போ வாங்கணும் அண்ட் அதனால் என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இப்போது இந்த வாரிசு சான்றிதழில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இறந்து போன நபர், அதாவது கணவர் இப்போ இறந்துட்டார் அப்படின்னா அந்த மனைவியும் அண்ட் அவங்களோட குழந்தை, அந்த கணவருக்கும் மனைவிக்கும் பிறந்த குழந்தைகள், இவங்கெல்லாம் தான் வாரிசுதாரர்கள். இவங்கெல்லாம் தான் அப்ளை பண்ணலாம். இதில் இப்போ அந்த இறந்து போன நபருடைய பெற்றோர்கள் இருந்தால் அவங்களையும் லீகல் லேயரில் ஆட் பண்ணுவாங்க. இந்த லீகல் லேயர் சர்டிஃபிகேட்டுக்கு எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, மேனுவலாக பார்த்திங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா ஆன்லைனில் அதுக்கான போர்ட்டல் இருக்குது. அந்த ஆன்லைன் போர்ட்டலில் போய் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போது அப்ளை பண்ணும்போது ஐடி ப்ரூஃப், நம்ம எல்லாரோடைய ஐடி ப்ரூஃப், அதாவது அவங்களுடைய வாரிசுதாரர்கள்னு சொல்லப்படுற எல்லாரோட ஐடி ப்ரூஃபையும் நம்ம சப்மிட் பண்ணணும். அண்ட் அந்த அப்ளிகேஷனில், அண்ட் இப்போது தாசில்தார் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அண்ட் அந்த அப்ளிகேஷனில் நம்ம ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் ட்ரூவாக இருக்கணும். நம்மளுடைய நேமாக இருக்கட்டும், அண்ட் நம்மளுடைய அட்ரெஸ்ஸு, நம்ம கரண்ட்லி எந்த அட்ரஸில் தங்கியிருக்கோமோ அந்த அட்ரஸை தான் கொடுக்கணும். அண்ட் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு வித்தின் 15 to 30 டேஸ்க்குள்ளே நமக்கு லீகல் லேயர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போது இந்த லீகல் லேயர் சர்டிஃபிகேட் கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வாங்கியே ஆகணும். இப்போ ஒரு நபர் இறந்துட்டார்னா அவருக்கு அவருடைய வாரிசுதாரர்கள் கட்டாயமாக லீகல் லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஏன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ ஒரு பேங்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த இறந்து போன நபர் வாங்குகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா நாமினிஸ்ன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலும் நாமினிஸுங்கிறது யாருன்னு கேட்பாங்க. இந்த நாமினிங்கிறது யாருன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை நம்ம யார் கையில் கொடுக்கணும். இப்போ இன்சூரன்ஸ் பணமாக இருக்கட்டும், அதை யார் கையில் கொடுக்கணும். இப்போ ப்ராப்பர்ட்டின்னா சிலர் வில் எழுதி வச்சுட்டு இறந்துருவாங்க. இப்போ வில் எழுதி வச்சுட்டு இறக்கலை, ஏதாவது சடனாக இறந்துட்டாங்க, அவர் இதுக்கு முன்னாடி உயில் எழுதி வைக்கலை, அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த லீகல் லேயர்ஸ்க்கு வரும். இப்போது இந்த லீகல் லேயர்ஸ் இவங்க தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த லீகல் லேயர் சர்டிஃபிகேட். இது கண்டிப்பாக எடுத்தாகணும். இப்போது இந்த லீகல் லேயர் சர்டிஃபிகேட்டை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்தவித டைம் லிமிட்டும் இது வரைக்கும் இல்லை லீகல் லேயர் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு. இப்போது லீகல் லேயர் சர்டிஃபிகேட் எந்தெந்த காரணங்களுக்காக ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ், அதாவது அந்த அப்ளிகேஷனில் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸில் ஏதாவது ஃபால்ஸாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலோ, வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தாலோ இதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்மளால், அதாவது ஒரு டாக்குமெண்ட் மூலயமாகவோ இல்லை சும்மா சாதாரணமாக ஒரு கரெக்ஷன் மூலயமா சரி பண்ண முடியாத பிரச்சனைகளுக்கு கோர்ட் மூலயமா ரெமெடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லீகல் லேயர் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு லா ரிலேட்டட் டவுட்ஸ், அதாவது இந்த லீகல் லேயர் சர்டிஃபிகேட்ஸ் மூலயமாவோ இல்லை எந்தவித சந்தேகங்களாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.